தேவனுடைய கற்பனைகளை மறக்காம கை கொள்ளு. அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொள். அவருடைய நாமத்தை நீ பற்றி கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணு. நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், மறந்துடாத. ஏசப்பாவின் ரத்தம் உனக்கு சிந்தப்பட்டது. அவருடைய ரத்தம் தான் உன்னை சுத்திகரித்திருக்கு. நீ இந்த உலகத்தில் எல்லா ஜனங்களை காட்டிலும் விசேஷமான ஒரு ஜனம். உனக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில யாரும் இல்ல, யாருமே இல்ல. சில பேர் நம்ம பார்க்கலாம், இவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுப்பா, எவ்வளோ பெரிய ஆளுப்பா. அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்து வந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? இன்னைக்கு சரித்திரத்தில் இருக்கிறாங்களா? உலகத்தையே ஜெயிக்கிறேன்னு சொன்ன அலெக்சாண்டர் தி கிரேட் எங்க? அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரியை சொல்லலாம். யூத குலத்தை அழிக்க ஒரே பிடியா மிகவும் பயங்கரமான ஆக்ரோஷமா பாய்ந்தார ஹிட்லர், அவர் எங்க? இப்போ இந்த மாதிரி நிறைய மனுஷர்களை இந்த உலகம் பார்த்திருக்கு, கிறிஸ்தவ உலகம் சந்தித்திருக்கு. பைபிளே இல்லாமல் ஆக்கிறேன்னு சொன்னவங்க உண்டு. யாரு கையிலும் பைபிளே இல்லாதபடி அவைகளை ஒழித்து கட்டுகிறேன்னு சொன்னவங்க எல்லாம் ஒழிந்து போனாங்க. கிறிஸ்தவம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் கிறிஸ்தவம் பெருகி கொண்டு இருக்கு. கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். நம்ம ஆலயத்திற்கு பாருங்க, இந்த வாரமும் புதியாத்தமா, போன வாரமா மாத்தம்மா கர்த்தர் கொண்டு வருகிறார். தேவன் நினைத்தது தடைப்படாது. எத்தனை மனுஷர்கள் எழும்பலாம், தடை பண்ணலாம். ஒரு காலம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அது வரைக்கும் தான் தடை செய்ய முடியும், அது வரைக்கும் தான் நம்மளுக்கு தொல்லை கொடுக்க முடியும். அதன் பிறகு நாமளோ மிதிப்போம், எழும்பி நிற்போம், கர்த்தருடைய நாமத்திலே ஜெயம் பெறுவோம்.